இப்போ அதிக விலை கொடுத்து நம்ம ஆரோக்கியத்தை கண்டிப்பா மேம்படுத்தும் அப்படின்னு முழுமையா நம்பி நாம டெய்லி சாப்பிடுற அந்த ஒரு ஹை புரோட்டீன் உணவு இருக்கு இல்லையா? ம். ஆமா. அந்த உணவு தான் நம்ம உடம்போட மொத்த எனர்ஜியும் உறிஞ்சி நம்மள ஒரு நிரந்தரமான சோர்வுல தள்ளி விடுது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கேக்குறதுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். கண்டிப்பா. இன்னைக்கு நாம உடைக்க போற ஒரு மிகப்பெரிய மாயை இதுதான். இந்த ஆழமான அலசலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம விவாதிக்க போற மூலப்பொருள் புரோட்டீன் மாயைக்கு அப்பால் இயற்கை சீரமைப்பும் உயிர் சக்தியும் அப்படின்ற ஒரு தலைப்பை கொண்டது. கரெக்ட். அதாவது ஒரு சாப்பாட்டு பாக்கெட் மேல எவ்ளோ புரதம் இருக்குன்னு பிரிண்ட் ஆயிருக்கிறத மட்டும் பார்த்துட்டு நாம ஏமாந்துட்டு இருக்கோம். அதேதான். அந்த உணவு எப்படி உற்பத்தி ஆகுது, அது உடம்புக்குள்ள போனதும் செல்களோட லெவல்ல என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்ற அந்த அடிப்படை அறிவியலை எந்த விதமான மெடிக்கல் டேர்ம்ஸ் குழப்பமும் இல்லாம ரொம்ப எளிமையா இன்னைக்கு நாம புரிஞ்சுக்க போறோம். கண்டிப்பா. இத நாம ஒரு அடிப்படையான முரண்பாட்டுல இருந்து தொடங்குனா சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆமா, அந்த உணவே மருந்து அப்படின்ற கான்செப்ட் தானே. எக்ஸாக்ட்லி. உணவே மருந்துன்னு நம்ம வழக்கமா சொல்றோம். ஆனா நாம உடம்பு சரியில்லாம படுத்திருக்கும் போது மட்டும் ஏன் சில குறிப்பிட்ட உணவுகளை நம்ம உடம்பு சுத்தமா ஏத்துக்க மாட்டேங்குது? அது ஒரு பெரிய கேள்விதான். இப்ப அசைவ உணவுகள்ல தான் அதிக சத்து இருக்குன்னு பரவலா எல்லாரும் நம்புறோம் இல்லையா? அப்போ ஒரு மனுஷன் காய்ச்சல்ல சோர்வா இருக்கும்போது தானே அவனுக்கு அதிக சத்து தேவைப்படும். சாதாரணமா யோசிச்சா அப்படிதான் தோணும். அப்போ அவனுக்கு இன்னும் அதிகமான புரோட்டீன் கொடுத்தா உடம்பு சீக்கிரம் குணமாகணும்ல. ஆனா எந்த டாக்டரும் அப்படி சொல்றதில்ல. காய்ச்சல் வந்தாலே ஈஸியா செரிமானம் ஆகுற கஞ்சியோ இல்ல பழங்களையோ தான் சாப்பிட சொல்றாங்க. இது ஏன்? இதுக்கு பின்னால ஒரு பெரிய அறிவியல் இருக்கு. அதாவது உடம்போட உயிர் சக்தி இல்லனா வைட்டாலிட்டி அப்படின்ற மையப்புள்ளியிலிருந்து இத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓஹோ. நம்ம உடம்பு தன்னைத்தானே தொடர்ந்து புதுப்பிச்சுக்கிற குணப்படுத்திக்கிற ஒரு அபாரமான சிஸ்டம். நாம நோயின்னு எதை சொல்றோமோ அது உடம்புக்கு வெளியில இருந்து வந்த ஒரு தாக்குதல் மட்டும் கிடையாது. வேற என்னவா இருக்கும்? உடம்புக்குள்ள ஏற்கனவே தேங்கி இருக்கிற கழிவுகளை வெளியே தள்ளுறதுக்காக உடம்பு எடுக்கிற ஒரு தீவிரமான முயற்சி தான் அது. அந்த தீவிரமான சுத்திகரிப்பு வேலையை தான் நாம காய்ச்சல், சளி இல்லனா உடல்வலின்னு உணர்றோம். அப்போ அந்த நேரத்துல உடம்போட மொத்த கவனமும் குணப்படுத்துறதுல மட்டும்தான் இருக்கணும்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. அங்கதான் செரிமானத்துக்கும் குணப்படுத்துறதுக்கும் நடுவுல ஒரு பெரிய எனர்ஜி ஃபோர் நடக்குது. ஏடிபி அப்படின்னு சொல்லப்படுற உடம்போட எனர்ஜி கரன்சியை வச்சு இதை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஏடிபி, அதாவது செரிமானத்துக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும் இல்லையா? ஆமா. இப்போ அசைவம் மாதிரி ரொம்ப கடினமான கொழுப்பும் புரோட்டீனும் நிறைஞ்ச உணவுகளை செரிக்கிறது உடம்புக்கு ஒரு சாதாரண வேலை கிடையாது. இரைப்பைக்கு நிறைய ரத்த ஓட்டத்தை அனுப்பணும். கடினமான ஆசிட்ஸை சுரக்கணும். கணையம் பலவிதமான என்சைம்ஸை உற்பத்தி பண்ணணும். இதுக்கே உடம்போட முக்காவாசி ஏடிபி எனர்ஜி காலியாகிடும். ஓ, அப்போ குணப்படுத்துற வேலைக்கு எனர்ஜி பத்தாது. அதேதான். உடம்பு வைரஸை எதிர்த்து போராடிட்டு இருக்கும்போது செரிக்கிறதுக்கு கஷ்டமான மாம்சத்தை உள்ள தள்ளுனா இம்யூன் சிஸ்டம்க்கு போக வேண்டிய மொத்த எனர்ஜியையும் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் திருடிடும். இத கேக்குறப்போ நம்ம ஸ்மார்ட் போன்ல நடக்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நீங்க கூட இதை ரிலேட் பண்ணி பார்க்கலாம். நம்ம போன்ல சார்ஜ் ரொம்ப கம்மியா ஒரு 5 இல்ல 10% தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி. அந்த நேரத்துல சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண முடியுமான்னு கேட்டா போன் உடனே ரெஃப்யூஸ் பண்ணிடும். சார்ஜர்ல போட்ட அப்புறம் தான் அப்டேட் ஆகும். ஆனா அந்த 10% சார்ஜ் இருக்கும்போதே பேக்ரவுண்ட்ல நீங்க பெரிய பெரிய கேமிங் ஆப்ஸ் ஓட விட்டீங்கன்னா என்ன ஆகும்? போன் உடனே சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். எக்ஸாக்ட்லி. செரிமானம் அப்படின்ற அந்த ஹெவியான ஆப் உடம்போட மொத்த பேட்டரியையும் குடிச்சிட்டா ஹீலிங் அப்படிங்கிற அந்த முக்கியமான சிஸ்டம் அப்டேட்டுக்கு எனர்ஜியே இருக்காது. கரெக்டா? ரொம்ப அருமையான ஒரு உதாரணம். அந்த கேமிங் ஆப் ஓடும்போது போன் சூடாகிற மாதிரி தான் கடினமான உணவுகளை செரிக்கும் போது உடம்பும் தேவையில்லாத வெப்பத்தை வெளியிடும். ஆமா, காய்ச்சல் நேரத்துல அது இன்னும் ஆபத்து தானே. கண்டிப்பா. அதனாலதான் காய்ச்சல் அப்போ கஞ்சி, பழங்கள் சாப்பிட சொல்றாங்க. அது வெறும் 20 நிமிஷத்துல செரிமானமாகி உடம்புக்கு தேவையான குளுக்கோஸை கொடுத்துட்டு ஒதுங்கிடும். அப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம் சீக்கிரம் ரெஸ்ட்டுக்கு போயிடும். ஆமா. அதனால உடம்போட முழு எனர்ஜியும் அந்த ஹீலிங் வேலைய, அதாவது நுண் சீரமைப்பு வேலைய எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம செஞ்சு முடிக்கும். வாவ், இது ரொம்ப தெளிவா புரியுது. ஆனா இப்போ எனக்கு ஒரு பயம் வருது. இயற்கையான முறையில வளர்க்கப்பட்ட உணவே செரிமானத்துக்கு இவ்ளோ எனர்ஜியை உறிஞ்சும்னா
இன்னைக்கு நாம் கடைகள்ல வாங்குற பிராய்லர் கோழிகளும் அந்த ஃபேக்டரி முட்டைகளும் உடம்புக்குள்ள போனா என்ன நடக்கும்? அது ஒரு மிகப்பெரிய விபரீதம்னு தான் சொல்லணும். 30 நாள்ல ஒரு கோழி முழு வளர்ச்சி அடையுதுன்னா அதுக்குள்ள செலுத்துற ரசாயனங்கள் வெறும் அந்த கோழியோட நிக்காது. கண்டிப்பா அது நம்ம உடம்புக்குள்ளேயே வரும் தானே. ஆமா, இம்மகானங்க நாமெல்லா சுரப்பிகள், அதாவது எண்டோக்ரைன் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம பார்க்கணும். ஹார்மோன்கள்ன்றது வெறும் கெமிக்கல்ஸ் இல்ல, அதுங்க ரொம்ப துல்லியமான கட்டளைகளை கொண்டு போற தூதுவர்கள். ம். ஒரு ஹார்மோன் ஒரு சாவி மாதிரி வேலை செய்யும். நம்ம உடம்புல இருக்கிற செல்கள்ல உள்ள ரிசெப்டர்ஸ் பூட்டுகள் மாதிரி. அப்போ ஃபேக்டரி கோழிகளுக்கு போடுற அந்த growth ஹார்மோன்களும் மத்த ரசாயனங்களும் நம்ம உடம்புக்குள்ள வரும்போது அதுங்க நேரா நம்ம செல்கள்ல இருக்கிற ரிசெப்டர்ஸ் கூட இணைஞ்சிடும். அதாவது மனித உடம்புக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு தவறான சாவி நம்ம செல்களோட பூட்டுகளை திறக்க முயற்சி பண்ணுது. எக்ஸாக்ட்லி. இது நம்ம உடம்போட இயற்கையான கம்யூனிகேஷன் சிஸ்டமையே மொத்தமா கொலாப்ஸ் பண்ணிடும். மூளை ஒரு ஹார்மோனை சுரக்க சொல்றதுக்கு முன்னாடியே வெளியிலேந்து வந்த இந்த கெமிக்கல்ஸ் செல்களுக்கு தப்பான கமாண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓ மை காட், இதனால தான் இப்போ நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருதா? கண்டிப்பா. இன்னைக்கு பெண் குழந்தைங்க ரொம்ப சின்ன வயசுலயே ஏஜ் அட்டெண்ட் பண்றது, பிசிஓஎஸ் பிரச்சனை, ஆண்களுக்கு விந்தணு குறைபாடு, உடல் பருமன், இது எல்லாத்துக்கும் பின்னால இந்த ரசாயன குறுக்கீடுகள் தான் முக்கிய காரணம். மூலப்பொருள்ல இதுக்கு ஒரு நல்ல உவமை கொடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. அதாவது ஒரு பிளாஸ்டிக் பூல அழகான பெயிண்ட் அடிச்சிட்டு அதுல தேன் இருக்கும்னு ஒரு தேனி நம்புறதுக்கு சமம் இது. பார்க்கறதுக்கு பெரிய பீஸா நிறைய சதைப்பற்றோட இருக்கலாம். ஆனா உள்ள இருக்கிறது எல்லாமே உயிரற்ற ரசாயன குப்பைகள் தான். இப்போ நிறைய பேரோட மைண்ட்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேள்வி வரும். ஆனா இந்த கோழிகள் அறிவியல் முறையில நமக்கு நிறைய புரோட்டீன் கிடைக்கணும்னு டிசைன் பண்ணப்பட்ட தீவனங்கள் கொடுத்து தானே வளர்க்குறாங்க. விளம்பரங்கள்ல கூட செறிவூட்டப்பட்ட புரதம்னு சொல்றாங்களே, அது வெறும் குப்பைன்னு சொல்றது கொஞ்சம் ஓவர் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு நியாயமான கேள்விதான். ஆனா ஒரு தசையில புரதத்தோட அளவை மட்டும் அதிகமாக்குறது ஒட்டுமொத்த நியூட்ரிஷன் ஆகிடாது. இதுல 20 கிராம் புரோட்டீன் இருக்கு, சாப்பிட்டா மசில் வரும் அப்படிங்கிறது ரொம்ப மேலோட்டமான ஒரு பார்வை. ம். அப்ப உள்ள என்ன நடக்குது? அந்த புரோட்டீன் உடம்புக்குள்ள எப்படி பிரியுதுன்னு பார்க்கணும். ஒரு ஃபேக்டரி மீட் செரிமானம் ஆகும்போது அது வெறும் அமினோ ஆசிட்ஸை மட்டும் கொடுக்கறதில்ல. அது கூடவே அந்த விலங்கோட உடம்புல இருந்த ஆன்டிபயோட்டிக்ஸ், கெமிக்கல் கழிவுகள், அப்புறம் செரிமானத்தின் போது உருவாகிற டாக்ஸிக் பை ப்ராடக்ட்ஸ், இது எல்லாத்தையும் ரத்தத்துல கலந்துடுது. அடப்பாவமே, அப்போ அந்த நச்சுகளை வெளியில தள்ள நம்ம லிவரும் கிட்னியும் ரொம்ப கஷ்டப்படணுமே. ஆமா, அதனாலதான் உடம்புல நாள்பட்ட வீக்கம், அதாவது கிரானிக் இன்ஃப்ளமேஷன் வருது. அந்த 20 கிராம் புரோட்டீன் கிடைக்கிறதுக்காக நம்ம உள்ளுறுப்புகளை டேமேஜ் பண்றோம். இது ஆரோக்கியத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, வியாதிக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அதாவது அந்த புரோட்டீன் கூடவே ஒரு பேக்கேஜா வர்ற வீக்கத்தையும் நச்சுகளையும் நாம கணக்கிலேயே எடுத்துக்கிறது இல்ல. சரி, இந்த ரசாயன குப்பைகள் பத்தின புரிதல் மாடர்ன் சயின்ஸ் கண்டுபிடிச்சதுன்னு நாம நினைக்கிறோம். ம். ஆனா மூலப்பொருள் இத ரொம்ப வித்தியாசமான ஒரு கோணத்துல அணுகுது. மாடர்ன் சயின்ஸோட இந்த விஷயத்த நம்ம பழங்கால தமிழ் தத்துவங்களோடும், குறிப்பா சித்தர்கள் அப்புறம் வள்ளலாரோட கோட்பாடுகளோடும் கனெக்ட் பண்ற விதம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சுத்த தேகம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட இந்த புக் எப்படி விளக்குது? அதாவது மூலப்பொருள் ஜீவ காருண்யம் அப்படிங்கறத வெறும் ஒரு இரக்கம் சார்ந்த அட்வைஸா மட்டும் பார்க்கல. அது ஒரு தெளிவான பயாலஜிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸா முன்வைக்குது. ஓஹோ. சித்தர்கள் அசைலத்தை மொத்தமா ஒதுக்கினதுக்கு காரணம் உடம்ப ஒரு சுத்த தேகமா வச்சுக்கணும் அப்படிங்கிற அவங்களோட அடிப்படை தத்துவம் தான். செரிமான கழிவுகளோ அந்த ரசாயன மந்தத்தன்மையோ இல்லாத ஒரு உடம்புல தான் பிரபஞ்சத்தோட உயர்ந்த எனர்ஜியை உள்வாங்க முடியும்னு அவங்க நம்பினாங்க. திருவள்ளுவர் எழுதின புலால் மறுத்தல் அதிகாரமும் சரி, திருமூலரோட பாடல்களும் சரி இதையே தான் சொல்லுது. ஆனா இதுல வள்ளலாரோட பார்வை எப்படி பயாலஜியோட இணைகிறது அப்படிங்கறத மூலப்பொருள் ரொம்ப சூப்பரா சொல்லுது. ஆமா. மத்த உயிர்களை கொன்று சாப்பிடுற உடம்புல முழுமையான ஆரோக்கியமோ இல்ல ஆன்மீக ஒளியும் இருக்காதுன்னு அவர் சொன்னதுக்கு பின்னால ஒரு மெடிக்கல் ரீசன் இருக்குன்னு சொல்ல வராங்களாம். கண்டிப்பா. அது ரொம்ப லாஜிக்கான ஒரு வாதம். ஒரு விலங்கு கொல்லப்படும்போது அது மரண பயத்துல உச்சக்கட்ட ஸ்ட்ரெஸ்ஸ உணரும் இல்லையா? ஆமா, நிச்சயமா. அந்த கடைசி நிமிஷங்கள்ல அந்த விலங்கோட உடம்புல கார்டிசால் அப்புறம் அட்ரினலின் மாதிரியான ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்கள் ரொம்ப வேகமா சுரந்து அதோட ரத்தம் மற்றும் தசை முழுக்க பரவி உறைஞ்சிடும். வாவ்! அப்போ நாம அந்த மாமிசத்தை சாப்பிடும்போது நமக்கு வெறும் புரோட்டீன் மட்டும் கிடைக்கிறதில்ல, அந்த விலங்கோட மரண பயமும் அந்த கெமிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸும் சேர்ந்தே நமக்கு கடத்தப்படுது அப்படின்னு மூலப்பொருள் வாதிடுது. இது ரொம்பவே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். வள்ளலார் ஜீவ காருண்யம்னு சொன்னது
அடிப்படையில இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களோட நச்சுத்தன்மையிலிருந்து மனுஷ உடம்ப காப்பாத்திக்கிற ஒரு தற்காப்பு முறைதான் அப்படின்னு இந்த புக் சொல்றது ரொம்பவே புதுசா இருக்கு. ஆமா. இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்கள் எப்படி நம்ம நரம்பு மண்டலத்தை பாதிக்குதுன்னு சொல்றத வள்ளலார் அன்னைக்கே சொல்லியிருக்காரு. சரி, இப்ப இதிலிருந்து நாம நேரா அந்த புரோட்டீன் மாயை அப்படிங்கிற மைய கருத்துக்கு வரலாம். மூலப்பொருள்ல கொடுத்திருந்த ஒரு எக்ஸாம்பிள் என்னைய ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. புரோட்டீன் எதுல அதிகமா இருக்கோ அதெல்லாம் மனுஷனுக்கான உணவு அப்படின்ற அந்த ஒற்றை விதியை மட்டும் நம்ம பிளைண்டா ஃபாலோ பண்ணா நாம டெய்லி புழு பூச்சிகளை கூட தான் சாப்பிட வேண்டியிருக்கும். ஆமா, அது ஒரு சூப்பரான பாயிண்ட். புழுக்கள்லயும் சில வகை வண்டுகள்லயும் கூட ரொம்ப அதிக அளவிலான தூய புரோட்டீன் இருக்கு. அதுக்காக அதை நம்ம தட்டுல வச்சு சாப்பிடுவோமா? மாட்டோம். ஏன் அப்படின்னா, உணவுன்றது வெறும் புரோட்டீன், கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற கெமிக்கல் அளவீடுகள் மட்டும் கிடையாது. அது நம்ம உடம்போட அனாட்டமிக்கும் டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கும் இயல்பா மேட்ச் ஆகணும். இயற்கையோட டிசைனே இதுக்கு ஒரு நல்ல சாட்சி. ஆமா, உலகத்திலே ரொம்ப பலம் வாய்ந்த விலங்குகளை நாம யோசிச்சு பார்த்தாலே இது புரியும். ஒரு பெரிய யானை, டயர்டாகாம ஓடுற குதிரை, வெயிட் இழுக்கிற காளமாடு, இதெல்லாமே பயங்கரமான மசில் பவர் கொண்ட விலங்குகள். கரெக்ட். ஆனா இதுங்க எதை சாப்பிட்டு இவ்வளவு பெரிய உடம்பையும் மசிலையும் வளர்த்துக்குது? அதுங்க அசைவம் சாப்பிட்றதே இல்லையே. வெறும் தாவரங்கள், புல், இலைதழைகளை மட்டும் சாப்பிட்ற அந்த விலங்குகளுக்கு இத்தனை பெரிய தசையை உருவாக்குற புரோட்டீன் எங்கிருந்து வருது? இந்த இடத்துல தான் அமினோ ஆசிட்ஸ் உற்பத்தி பத்தி நாம ஆழமா புரிஞ்சுக்கணும். புரோட்டீன்றது பல அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்த ஒரு செயின். இப்போ மனுஷங்க விலங்குகளை சாப்பிட்டு புரோட்டீன் எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போம். சரி, அந்த விலங்குகளுக்கு புரோட்டீன் எங்கிருந்து வந்துச்சு? எந்த ஒரு விலங்கும், அது மாடா இருந்தாலும் சரி, கோழியா இருந்தாலும் சரி, தன் உடம்புக்குள்ள புதுசா எந்த பேசிக் அமினோ ஆசிட்டையும் உருவாக்குறதில்ல. ஓ, அப்போ அதுங்க சாப்பிடுற தாவரங்கள்ல இருந்து தான் அந்த ஆசிட்ஸை எடுக்குதுங்க. தாவரங்கள் தான் அமினோ ஆசிட்ஸோட உண்மையான பிரைமரி ப்ரொடியூசர்ஸ். மண்ணுல இருக்கிற நைட்ரஜனை உறிஞ்சி சூரிய ஒளியோட சேர்த்து அத அமினோ ஆசிட்ஸா மாத்திர வித்த செடிகளுக்கு மட்டும்தான் தெரியும். வாவ். விலங்குகள் அந்த செடிகளை சாப்பிட்டு அந்த அமினோ ஆசிட்ஸ தங்க மசில்ஸ்ல புரோட்டீனா ஸ்டோர் பண்ணி வைக்குது. அவ்வளவுதான். இப்போ இதை நான் இன்றைய ஜிம் கல்ச்சர் பார்வையிலேருந்து கேட்குறேன். தசை வளர்க்கணும்னு நினைக்கிற நிறைய இளைஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, யானை குதிரையெல்லாம் புல்லை சாப்பிட்டு ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆனா மனுஷ உடம்பு வேற இல்ல, மசில் பில்ட் பண்ண தேவையான அந்த 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் வெறும் காய்கறிகள்லயும் பழங்கள்லயும் முழுமையா கிடைக்குமா அப்படின்னு ஸ்ட்ராங்கா ஒரு ஆர்குமெண்ட் வைப்பாங்களே. அதுதான் நாம உருவாக்கி வச்சிருக்கிற புரோட்டீன் மாயையோட உச்சகட்டம். நாம ஒரு அசைவ உணவை சாப்பிடும்போது உள்ள என்ன நடக்குது தெரியுமா? நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் அந்த விலங்கோட புரோட்டீனை முதல்ல உடைச்சு அது திரும்பவும் அடிப்படை அமினோ ஆசிட்ஸை பிரிக்கணும். அதுக்கப்புறம் அந்த அமினோ ஆசிட்ஸ் திரும்ப ஒன்னு சேர்த்து மனுஷ உடம்புக்கு ஏத்த புரோட்டீனா ரீசிந்தசைஸ் பண்ணணும். இது உடம்போட எனர்ஜியை பயங்கரமா உறிஞ்சுற ஒரு வேலை. கேட்கும் போதே டயர்ட் ஆகுது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு செங்கல் சுவத்தை இடிச்சு செங்கற்களை பிரிச்சு எடுத்து அப்புறம் அதே செங்கல்ல வச்சு இன்னொரு சுவத்தை கட்டுற மாதிரி. சூப்பர் உதாரணம். ஆனா நாம நேரடியா தாவரங்கள், காய்கறிகள், பருப்புகள் இல்லனா நட்ஸ் சாப்பிடும்போது அதுல இருக்கிற தூய்மையான அமினோ ஆசிட்ஸ் எந்த விதமான காம்ப்ளெக்ஸ் உடைப்பு வேலையும் இல்லாம, எந்த நச்சு பை ப்ராடக்ட்ஸும் இல்லாம ரொம்ப ஈஸியா உடம்பால கிரகிக்கப்படுது. அப்போ அந்த 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸும் தாவரங்கள்ல இருக்கா? முழுமையாவே இருக்கு. அதனாலதான் பிளான்ட் புரோட்டீன் உடம்போட எனர்ஜியை மிச்சப்படுத்துது. நீங்க சொல்ற இந்த விளக்கத்தை பார்த்தா நாம புரோட்டீனை வாங்குறதுக்கு விலங்குகள் அப்படின்ற ஒரு மிடில் மேன் கிட்ட போயிட்டு நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு நல்லா புரியுது. நேரடியா ப்ரொடியூசர் கிட்டயே, அதாவது தாவரங்கள் கிட்டயே போறது தான் செரிமானத்துக்கும் ஈஸி, ஓவரால் ஹெல்த்துக்கும் நல்லது. அது மட்டும் இல்லாம தாவர உணவுகள் வெறும் அமினோ ஆசிட்ஸ மட்டும் தரதில்ல. அது கூடவே உடம்போட கழிவுகளை வெளியே தள்ளுற நார்ச்சத்தையும் செல்களை புதுப்பிக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸையும் சேர்த்தே கொடுக்குது. அசைவ உணவுகள்ல இந்த ஃபைபர் கண்டென்ட் சுத்தமா கிடையாது. கரெக்ட். நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பேசினதை தொகுத்து பார்த்தா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. நம்ம உடம்ப ஒரு கெமிக்கல் லேப் மாதிரியோ இல்ல ஒரு அக்கவுண்ட்ஸ் நோட் மாதிரியோ பார்க்கறத நம்ம முதல்ல நிறுத்தணும். கரெக்டா. சாப்பாட்டை அளக்கும்போது இதுல இவ்ளோ கலரி இருக்கு, இவ்ளோ புரோட்டீன் இருக்கு அப்படின்னு பிரிச்சு பார்க்கறது ஒரு முழுமையான மருத்துவம் கிடையாது. ஆரோக்கியம் அப்படிங்கிறது நாம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுல மட்டும் இல்ல, அதை செரிக்க உடம்பு எவ்வளோ எனர்ஜியை செலவு பண்ணுது அப்படிங்கிறதுல தான் அடங்கி இருக்கு. உண்மைங்க.
உடம்போட கழிவு நீக்கமே, அதாவது அந்த டீடாக்ஸ் ப்ராசஸ் தான் உண்மையான ஆரோக்கியம் என்ற இயற்கையோட விதிய நம்ம மதிக்க பழகணும். நோயோட ரூட் காஸ் என்னன்னு தெரியாம, எனர்ஜி சைக்கிள் புரியாம, புரோட்டீன்ன்ற பேர்ல வெறும் மாமிசங்களையும் ரசாயனங்களையும் உள்ள தள்ளிக்கிட்டே இருந்தா உடம்போட இயல்பான சீரமைப்பு வேலைகள் சுத்தமா முடங்கிடும். கண்டிப்பா இந்த விவாதம் உண்மையிலேயே நாம சாப்பிடுற சாப்பாட்டு மேல இருக்கிற பார்வையையும் ஆரோக்கியம் என்று நாம இத்தனை நாளா நம்பிட்டு இருந்த பல விஷயங்களையும் மாத்தி எழுதக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சது. இப்போ இந்த அலசலை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு ஃபைனல் தாட், அதாவது ஒரு இறுதி சிந்தனையை நாங்க முன்வைக்க விரும்புறோம். இந்த விவாதத்துல நாம நேரடியா இத பத்தி பேசலனா கூட மூலப்பொருளோட அடிப்படையில நீங்க கட்டாயம் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இது. நீங்க நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது உங்க உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்கிறதுக்காக எந்த எனர்ஜியும் வேஸ்டும் இல்லாம ரொம்ப ஈஸியா செரிமானம் ஆகிற கஞ்சியும் பழங்களை மட்டும்தான் உங்ககிட்ட கேக்குது அப்படிங்கிற உண்மையை இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஆமா, செரிமான எனர்ஜியை மிச்சப்படுத்தி அதை குணப்படுத்துற எனர்ஜியா உடம்பு மாத்திக்குது. அப்படியானா டெய்லி நாம ஆரோக்கியம் என்ற பேர்லயும் அதிக புரோட்டீன் அப்படிங்கிற மாயையிலும் சிக்கி சாப்பிடுற செரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான அந்த ஃபேக்டரி உணவுகள் நம்ம உடம்போட அன்றாட நுண் சீரமைப்பு பணிகளை, அதாவது அந்த டெய்லி மைக்ரோ ரிப்பேர்ஸை கொஞ்சம் கொஞ்சமா முடக்கி நம்மள ஒரு நிரந்தரமான லேசான சோறு நிலையிலேயே வச்சிருக்க வாய்ப்பு இருக்கா? நாளுக்கு நாள் நாம ஏன் இவ்ளோ டயர்டா ஃபீல் பண்றோன்றதுக்கான விடை நாம சாப்பிடுற அந்த ஹை புரோட்டீன் தட்டுல தான் ஒளிஞ்சிருக்கா? அடுத்த முறை உங்க சாப்பாட்டு தட்டை பார்க்கும்போது இத பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அதுல இருக்கிறது உங்களுக்கு உண்மையான உயிர் சக்தியை தர்ற உணவா, இல்ல உங்களோட மொத்த எனர்ஜியும் உறிஞ்சிற செரிமான குப்பையா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.